மற்றொரு அண்மை செய்தி. கும்பகோணத்தில் நடைபெற்ற தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையிலேயே கட்சியினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் முன்பு அதிமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் நடைபெற்ற தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் என்ன நடந்தது என்ற கள விவரத்தோடு செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, வணக்கம். திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாளிலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. அதிமுகவினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்று அறிய வேண்டி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக கள ஆய்வு நடத்த வேண்டும் என்று 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அதன்படி இன்று கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கள ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இதுல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, காமராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதில் காமராஜ், தங்கமணி ஆகியோர் பேசி முடித்தது தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேச அழைக்கப்பட்டார். அப்போது ஒரு தொண்டர், அதாவது முன்னாள் நகர்மன்ற உறுப்பினராக இருந்த அம்பிகாபதி என்ற தொண்டர் மைக்கை பிடித்து நான் பேச வேண்டும் என்றார். அதற்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் சீனிவாசன் அவரிடத்தில் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன வேண்டும் என்று அவரிடத்துல கேட்டபோது தலைவர்கள் மட்டுமே பேசி வருகின்றனர், தொண்டர்கள் பேசினால்தான் உண்மை நிலவரம் என்னவென்று, கட்சிக்குள் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று அவர் பேசினார். ஒரு அமைதியாக இருங்கள், நம்ம தனியாக பேசிக் கொள்ளலாம் என்று பேசியதால் அப்பகுதியிலே பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அந்த அம்பிகாபதிக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டத்தினரும் பலரும் அவரை பேச விடுங்கள் என்று கூச்சல் எழுப்பினர். இதனிடையே அவரை ஒரு தரப்பினர் அப்புறப்படுத்தி தள்ளி கொண்டு சென்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.